இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ இதோ. என்ன ஆளும் மொஹரையும் பாரு. இப்பயே நம்ம ஆபரேஷன் பண்ணி அனுப்ப போறோம். என் செல்லம் கை வச்சதுன்னா ரத்தமும் வராது, கத்தியும் வைக்காது, ஒரு பைசா செலவும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதோட சுவாமி இப்பயே கொடுங்க இதோட மறையட்டும் இயேசுவின் நாமத்துல. அவன் ஒழுங்கா பேச மாட்டான் தானே சொன்னீங்களா? இப்ப பேசுவான் பாரு. மைக் கொடுங்க. இப்படி நான் சொல்றேன். ஏசப்பா ஆஸ்பத்திரிக்கு நாளைக்கு போக தேவையில்ல. ஆனா தொட்டுட்டா இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் ஆச்சரியம். ஒரு எண்ணெயை தடவி அப்படின்னதுமே அவனுக்கு பேச்சு வந்துருச்சுங்க. மூக்குல வர்ற ரத்தம் எல்லாம் நின்று போயிடுச்சு. ஒரே ஆச்சரியமா இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு டாக்டர், கத்தி, இன்ஜெக்ஷன், மருந்து, மாத்து, எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் அந்த பாஸ்டரை போய் பாருங்க, எல்லாமே சரியாயிடும். புரிஞ்சுதா? சொன்னாங்க 8 வயசுயா, அவன் பிறந்ததுதான் அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது அப்படின்னு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எனக்கே வருத்தமா இருக்கு. அவனுக்கு 2 கண்ணுமே தெரியலையா? ஒரே நிமிஷம் ஜபங்க, ஒரு நிமிஷம் ஜபத்திலே என் பையனுக்கு 2 கண்ணுமே தெரியுது. வானம், மழை, மேகம், புயல் எல்லாம் தெரியுது. எனக்கு எல்லாம் தெரியுது. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் காது குத்துதா, வலிக்குதோ? காது கேட்காதா? அது கேக்குமா? ஆனா பயங்கரமா வலிக்குதா? சரி, ஒரே அடியில போகுது. காது வலிக்குதா அவனுக்கு? இந்த சின்ன வயசுல உனக்கு காது வலிக்குதா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூங்கிட்டு இருந்த பையனை கூட்டிட்டு வந்து உனக்கு காது வலின்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். நீயும் ஆமா எனக்கு காது வலிக்குது, காது கேட்கலன்னு சொல்லணும். ஓகேவா? சரிங்க அப்படின்ட்டு திருப்பி அவனும் வந்து சொல்றான், ஆமா காது வலிக்குது அப்படின்னு தள்ளி விட்டாரு. விட்டுதான் பையனுக்கு காது வலி எல்லாம் சரியா போயிடுச்சு. காது கேக்குதுங்க. எத்தனை ஆபரேஷன், எவ்வளவு ஆபரேஷன்லாம் பண்ணி லட்சக்கணக்குல பண்ணி யாரும் காதெல்லாம் கேட்காம போயிருக்குது. இவனுக்கு எப்படின்றதுக்குள்ள காது வலி கேட்டிருக்குது, காது கேக்குது. அதுதான் மெயின். சரி, ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. அங்கிள் காதல் இடிச்சேன் தானே? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லனா வலிக்குதான், வலிக்கலையா? இப்போ பப்பரையும் பரவாயில்லன்ற நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஏய் என்னடா பரவாயில்லன்னு சொல்ற? சரி, கரெக்டா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லு. பரவாயில்ல சொல்ற, காசு கொடுத்துருக்கல, காசுக்கான வேலையை செய்யணும். புரிஞ்சுதா?
ராஸ்கல். டைம் இல்லை, மேல் ஊற்று கீழ் ஊற்றுன்னு சொன்னார். அது என்ன மெசேஜ்னு கூட எனக்கு சரியாக தெரியல. அப்போ ஒரு சாட்சி சொன்னார், அந்த வழியாக ஒருத்தர் மண்டையில் சுத்தமாக முடியே இல்லையாமா. இவர் ஊற்றை பற்றி பேசும்போது மண்டையில் முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அற்புதம், ஆவாரம். சத்தத்தை கேட்டு அவர் வந்தார் உள்ள. என்ன யாருன்னுலாம் தெரியாது அவருக்கு. வந்துட்டு ஜோம் பண்ணி விட்டோமோ என்னமோ, அன்னிக்கேவா இல்லை சரியா பலிபீடத்துன்னு சொல்லும்போது ஞானமா சொல்லணும், அன்னிக்கேவா இல்லை அடுத்த நாளான்னு தெரியல, கையை வச்சு விட்டுருக்குறோம். அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கு அப்பயே முடி வளர ஆரம்பிச்சு. என்னது முடி வளர்ந்துருச்சா? எங்க எனக்கும் நிறைய ஹேர் ப்ராப்ளம் இருக்கு. இங்க பாருங்க, எல்லாம் முடியும் கொட்டிருச்சு. நானும் வரட்டா? எனக்கும் முடி வளர வைக்கிறீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். கொய்யால மூஞ்சு மோரையும் பாரு. இப்படி தொட்டாரம் முடி வளர்ந்துருச்சான். ஆமா, அதுக்கு எவ்வளவு லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? போம்மா, என்னடா போம்மா. நம்ம ஆக்கி கொடுக்குறா சார். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படியா? No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up. No, I don't take shit. I got no love. சொன்னது மாதிரியே சரியாயிருச்சு. அவராவது நோயை தான் சரி பண்ணுவாரு. ஆனா இவர் இருக்காரே, ஆவியும் விரட்டு பாருங்க. விரட்டி தள்ளி மிதிச்சு கொண்டு போடுவாரு. தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு கால் நடக்க முடியல. அவரே ஸ்டிக்ல தான் வராரு. அவரும் 2-3 பேரும் தாக்கி பிடிச்சுதான் வராங்க. ஆனா இவரு கைப்பிடிச்சு மூவ் பண்ணுங்கன்னு சொன்னதும் நடந்துட்டாருங்க. வேற மாதிரி. பின்னால மொத்தமா வந்து கிடக்குறாங்க. ஐயோ, என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. நம்ம வீல் சேர்ல தான் வராங்க. அவங்களால காலே கீழே வைக்க முடியலைங்க, அப்படி இருக்காங்க. ஆனா அவரை பார்த்ததும் எழுந்துட்டாங்க, திரும்புறாங்க, நடக்காங்க. பாஸ்டரே, ஆக்சுவலி அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆனா அவங்க நெத்தியில வச்சு இப்படின்னதுமே அவங்க நரகம் ஆயிட்டாங்க. எங்க டாடி தான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு. கூட்டிட்டு போயிருந்தா சரி பண்ணிருப்பாங்களோ? பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கூட ஓகேங்க. ஆனா இந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க, இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுங்க பண்ற அட்டகாசம், இறந்த குழந்தை பழச்சிருச்சு. எப்படி? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மாதிரிலாம் ஏமாத்தி ஃபண்ட் கலெக்ட் பண்றவங்க எல்லாமே நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இவனுங்க எல்லாம் கிரிமினல்ஸ். இப்பயும் சொல்றேன், நல்ல பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஃபேக்கானவங்களை தான் நான் ட்ரோல் பண்றேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். எந்த மதத்தையும் நான் தப்பு சொல்லவே இல்லை. நன்றி.